சென்னையில் காலமான பிரபல நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நாளை மறுநாள் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. பிரபல நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் ராஜேஷ். 75 வயதான அவர் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள இல்லத்தில் வியாழக்கிழமை காலை 8:15 மணிக்கு ராஜேஷுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த ராஜேஷின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். ராஜேஷின் மகள் வெளிநாட்டில் உள்ளார். இதனால் அவர் வந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனையொட்டி ராஜேஷின் உடலை பதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் வைத்து மேற்கொள்ளப்பட்டன. மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு திரையுலகினர் பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். குடும்பத்தில் ஒருத்தர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல நண்பர் எழுந்திருக்கோம், நல்ல மனிதர் எழுந்திருக்கோம். மிகச்சிறந்த அறிவாளிகள் ஒருத்தர். நிறைய அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். மிகச்சிறந்த படிப்பாளி. எங்களுக்கு அவர் ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்தார். ஒரு பெரிய ஒரு புத்தகமாக இருந்தார். அனைத்து விஷயங்கள்லையும் அவர் மாஸ்டராக இருந்தார். இன்னைக்கு அவர் அமரராகிவிட்டார். நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா எப்படி இருக்கிறதுன்றத பத்தி அவர் எனக்கு பாடம் நடத்தினாரு. எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்ல, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பாரு. உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வாரு. அவருடைய தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவா இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படிலாம் நாங்க சினிமாவை பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டனி இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சுக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் படிச்சவர், ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவல் வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார் கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. சித்த மருத்துவர் என்று சொல்லிக் கொண்டு வந்த ஒருவர் கதை பேசிக் கொண்டே நேரத்தை இழுத்தடித்து விட்டதாகவும், இல்லை என்றால் தனது அண்ணனை காப்பாற்றி இருப்போம் என்றும் நடிகர் ராஜேஷின் சகோதரர் சத்யன் வேதனை தெரிவித்துள்ளார். சித்தா தெரிஞ்சவர், வைத்தியம் தெரிஞ்சவர், பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் 1 மணி நேரம் கழித்து அவருக்கு திரும்ப ஒரு மாதிரி டயர்ட்னஸ் பழையபடி வந்தது. அப்போது போய் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வா, நம்ம டாக்டரை பார்க்கணும். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மியாட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். சித்தா டாக்டர்னா அவர் சும்மா வந்தவர், பேச்சில் வேறு டாபிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தார். அந்த டைமை யூஸ் பண்ணி அதுக்கு தான் அலர்ட்டாக இருக்கணுங்கிறது. எப்போதும் அலட்சியப்படுத்தக்கூடாது, அலர்ட்டாக இருக்கணும். நான் நேற்று நைட்டே சொன்னோம் டாக்டர்கிட்ட போகலான்ட்டு. இல்லை அதெல்லாம் காலையில் பார்த்துக்கலான்ட்டாரு. தனது திருமண நிச்சயதார்த்த பணிகளில் ஆர்வமாக இருந்தவர் அதனை காணாமல் சென்று விட்டதாக ராஜேஷின் மகனும் அறிமுக நடிகருமான தீபக் கண் கலங்கினார். நான் ஆக்சுவலி 6th என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் நாங்கள் அதுதான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். தனது கைகளில் தாங்கி பிடித்திருக்கும் போதே தந்தையின் உயிர் பிரிந்ததாக தீபக் கூறினார்.